இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை 3 சக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 588 588 85, சரிங்களா? 588 585. இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 403, சரிங்களா? 19வது அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 19/2/2024 அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 544 773, சரிங்களா? டபுள்ஸ் 773 அடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன், சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம். சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நம்ம சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 773க்கு நம்ம பி போர்டில் தான் 3ஆம் நம்பர், அது சப்போர்ட் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ இங்கே ஒரு பேர் ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம், உங்களுக்கு தெரியும். ஸோ 5-7-7-7ன்னு. ஸோ இதை தான் வந்து நான் கீழே வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல, சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 5-7-7-7-7-5 அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 7-7 அப்படின்ற வந்து ஏபி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு, சரிங்களா? நான் டைரெக்டாகவே சொன்னேன், நான் 7-7 அப்படின்றதே நான் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. அதனால தான் அந்த 5-7 பேரை போடுறேங்க அப்படின்னே நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? அப்போ இங்கே மென்ஷன் பண்ண திரும்பும். அதனால தான் 5-7-7-5 பேர் நான் போகிறேன்னே சொல்லியிருந்தேன். ஸோ ஏபி வந்து நமக்கு வந்து ஒரு மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு, சரிங்களா? மாஸ் ஹிட்டு ஆல் போர்டில் வச்சுருந்துருக்கலாம். ஸோ 7-7 வைக்கல, நம்ம வந்து ஏபியில் தான் வந்துச்சு, அப்புறம் பிசியில் தான் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க 3ஆம் நம்பர் திருப்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3ஆம் நம்பர் திருப்பியிருக்காங்க, சரிங்களா? நம்ம 83 அப்படின்னு கொடுத்துருந்தோம், அவங்க 73 அப்படின்னு வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசி வின் பண்ணியிருப்போம். 372 இருக்குது. ஸோ 273, சரிங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு 3D போயிருக்கு, சரிங்களா? 2ஆம் நம்பர்னா 7ஆம் நம்பர் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு. இங்கே ஒரு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? பிசியும் பாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஏபியும் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருந்தா, கரெக்டாக கொஞ்சம் போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்கும். ஏன்னா இங்கேயும் நம்ம 3 டபுள்ஸ் வந்து 7-7-3-3 தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதே அவங்க அடிச்சிட்டாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சரிங்களா? டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 7-7-3-3 தான் 3Dயில் மேட்ச் பண்ணியிருந்தோம். அதை கம்பைன் பண்ணி அவங்க வந்து 3D அடிச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கொடுத்துருந்தோம், உள்ளாரையும் எடுத்து கொடுத்துருந்தோம். 3-7ஓட இதையும் கொடுத்துருந்தோம். இங்கே பவரில் மிஸ் ஆகி நம்ம 3D மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சரிங்களா? போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? திரும்ப நம்ம சொல்கிறோம், இதுமாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் வந்துட்டுருக்கு, நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு. சப்போஸ் இன்றைக்கி மிஸ் ஆனால் நாளைக்கு ஒரு 3D அந்த மாதிரியே உட்காரும், சரிங்களா? நம்ம பாக்ஸில் வந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து நமக்கு 3D வந்து கண்டிப்பாக வந்து கேரண்டியாக 3D வரும். ஸோ பார்த்துக்கோங்க, நாளைக்கு ஒரு 3D இருக்குது. அதேமாதிரி புதன்கிழமை கொஞ்சம் வீடியோ வருமானது தெரியலைங்க, கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன். வரல அப்படின்னா ஓகே, சரிங்களா? மிஷின் நம்பர் எடுத்தால் நான் வாட்ஸ்அப் சேனலில் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1-6-3 0 வந்து சப்போர்ட்டுக்கு போகிறேன். எப்பயுமே ஒரு டபுள்ஸ் அடித்தா ஒரு 0 இறங்கும். அது வந்து நான் ஏ போர்டு அண்டு சி போர்டுக்கு எதிர்பார்க்குறேன் நான், சரிங்களா? ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டு பார்த்தீங்கன்னா 3-6-4 சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர் போகிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 6ஆம் நம்பர் இருக்கும், 3ஆம் நம்பர் இருக்கும், சரிங்களா? அது கூட ஒரு பேர் ப்ளே பண்ணலாம் நீங்கள், சரிங்களா? 6-3 கூட ஒரு பேர் வந்து ஆல் போர்டில் எடுத்து நீங்கள் வச்சு பார்க்கலாம். சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8-6-5-4-0-9 கொடுத்துருக்கோம். 0-9 அப்படின்றதான் கொஞ்சம் எனக்கு ரெண்டுமே வந்து நிறையாவது கலந்து வருது. 0-9 வருது. மிஷின் நம்பர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9ஆம் நம்பரே போங்க, அதை தான் நான் கொடுக்க போகிறேன்னு, சரிங்களா? சி போர்டு நான் தான் கொடுக்க போகிறேன், மேலே மார்க் பண்ண போகிறேன், பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ ஸ்பெஷல் சி போர்டு எல்லாமே சி போர்டு இப்போ ஒன்றாவே கொண்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க, சரிங்களா? அடுத்தது 5-0 இது எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். 8-5-0-9ன்னு இருக்கும், சரிங்களா? இதில் நம்ம இந்த 0வை தவிர்த்து ஒரு 6ஆம் நம்பர் நீங்கள் போகலாம், சரிங்களா? அதை மட்டும் சொல்லிக்கிறேன் நான். இங்கே 6 இருக்குது, அது மட்டும் போகலாம். 0-9 அப்படின்றத நம்ம மிஷின் நம்பரில் இறங்குற போர்டை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் மாறிச்சுன்னா கண்டிப்பாக இது 2ல் தான் நம்பர் வரணும், சரிங்களா? என்னோடய ஆப்ஷன் 9ஆம் நம்பர் போகலாம். இதுதான் நான் சி போர்ட் கொடுத்துருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு நான் சி போர்ட் மட்டும்தான் நான் மார்க் பண்ணணும். பாருங்கள், நான் இங்கேயே மார்க் பண்ணிடுறாங்க, கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது.
சரிங்களா. அடுத்தது 6ஆம் நம்பர் இருக்குது சரிங்களா. 73 85 சரிங்களா. அப்போ வந்து ஒரு 9ஆம் நம்பருக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 2 7 அடித்ததுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டு 4ஆம் நம்பர் வரணும். அதை தான் நம்ம ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வந்து 3 அடித்து 4 அடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் நம்ம போகிறத ஒரு 5ஆம் நம்பரே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 85 கூட திரும்ப வரலாம், அது ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 நம்பருக்கு பதிலாக 4 நம்பராக மார்க் பண்ணிட்டேன் நான் சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து நம்ம சி போர்டில் நம்ம கொடுக்குற நம்பர். ஸோ இது 1 2 3 நான் போடல, நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மாற்றிக்கலாம் மீன்ஸ் மிஷின் நம்பரில் இந்த நம்பர் இறங்கிடுச்சு அப்படின்னா அடுத்த நம்பர் என்னென்ன நம்பர் தான் தெளிவாக எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நான் 5ஆம் நம்பர் சி போர்டில் மட்டும் தான் மேட்ச் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அது கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணுறேன். ஸோ 5 1 1 5 சரிங்களா. அதேமாதிரி 85 இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா. 85 தான் அடிச்சிருக்கு. 585 485 அடித்தா திரும்பவும் வருது. 85 68 அதேமாரி 46 69 89 47 14 கொஞ்சம் பார்த்துக்குவாங்க சரிங்களா. 104ன்ற பேர் அந்த மாதிரி வருது, 144 பேர் வருது, அதுக்காக சொல்கிறேன். 62 பார்த்துக்காங்க, 862 962 அந்த மாதிரி இறங்குற மாதிரி இருக்குது. என்ன பழசான திருப்பி விட்டுறாங்க அவங்க. ஸோ அது பழைய நம்பர்ஸ் அடித்த ரிசல்ட்ஸ், மேட்சான ரிசல்ட்ஸ் அது. ஸோ ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 3 போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் கண்டிப்பாக கேரண்டியாக ஷூராக வந்து ஒரு நம்பர் ஷூராக 2 நம்பருமே இருக்குங்க. ஒரு நம்பர் இல்லைங்க, 2 நம்பருமே இருக்கும் சரிங்களா. 4ஆம் நம்பரும் அதிக இம்பார்ட்டன்ஸ், 3ஆம் நம்பரும் அதிக இம்பார்ட்டன்ஸ் 7க்கு. ஸோ ஒரு 3 ஒரு 4 அந்த மாதிரி தான் நம்பர் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் அதில் இருக்கும். சப்போஸ் இந்த 4ஆம் நம்பர் தவறுனால் ஒரு 6 சரிங்களா. அவ்வளோதான், 3 நம்பர் தான் நான் ஆல் போர்டில் கொடுக்குறேன். இதில் தான் 3Dயில் 2 நம்பர் இருக்கும் சரிங்களா, பார்த்துக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். 859 சரிங்களா. 859 ஒரு ட்ரிபிள்ஸ் நம்பர் வருது, 666. உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு எடுத்து ப்ளே பண்ணலாம், கண்ணை மூடிட்டு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அதேமாதிரி 104 அந்த 1 4 பேருக்காக சொல்லியிருந்தேன். 169 ஒரு 469 அந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா. அதேமாதிரி இது பாருங்கள் 1 2 3 பேட்டர்னில் ஒன்று இருக்குது சரிங்களா. 324 இருக்குது. ஸோ இதை கூட கொஞ்சம் பாக்ஸ் ட்ரை பண்ணலாம் நீங்கள் சரிங்களா. இது பீனு போடுறேன், உங்களால் முடிஞ்சால் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். 324 சரிங்களா. இந்த 859 தான் 815ன்னு போட்டிருக்கேன். ஸோ 66 அந்த அதே வரிசையில் தான் ஒரு ரம்மி பேட்டர்ன் வந்தனால தான் 687 போட்டிருக்கேன். அதேமாரி 4 0க்கு தான் இந்த 1க்கு பவர் எடுத்து 406, 69க்கு 64ன்னு போட்டிருக்கேன், 858ன்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி தாங்க 3D அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 3Dயை பாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கன்ஃபார்மாக கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் ஒரு பிசி வந்து தட்டி தூக்குற மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் திரும்ப சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர்னா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா. நீங்கள் வின்னிங் வாங்குற மாதிரி அவங்களுக்கும் ஒரு நல்லா வின்னிங் வரட்டும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க. நான் வந்து ஒரு 2 மணியாட்டம் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த இதை வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நான் வந்து எடுத்து போட்டுறேன் நான் ஃபுல்லாக, நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் அப்புறம் நானே கொஞ்சம் கம்பேர் பண்ணி தான் எடுத்து கொடுப்போம் சரிங்களா. நீங்கள் உங்களோட இதெல்லாம் கொஞ்சம் ஐடியா பண்ணிங்க 3D தட்டி தூக்கலாம், அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து தான் போவோம். ஸோ லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5 8 5 சரிங்களா. அது 5 டபுள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8ஆம் நம்பர் வெளியே வச்சு 5 5 நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஒருவேளை 8ஆம் நம்பர் நீங்கள் வச்சு போடலாம், அது நான் சொல்கிறேன் நான். இந்த ரிசல்ட் எடுத்திங்கன்னா 3 7 7 சரிங்களா. ஒரே டபுள்ஸ் பேட்டர்ன் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 8 அதனுடைய பவர் 3 வந்திருக்கு சரிங்களா. ஸோ அப்படின்றப்ப நாளைக்கு என்ன அடிக்கும் அப்படின்னா ஒரு 2ஆம் நம்பரோ 7ஆம் நம்பரோ வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அந்த பேட்டர்னில் இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 7 வரலாம். இருந்தாலும் நான் ஒரு 7ஆம் நம்பர் போகிறேன் நான் சரிங்களா. 2ஆம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணுங்கள், இடம் இல்லை, இருந்தாலும் தனியாக எழுதுறேன் நான் அப்புறம். ஸோ 7 இதில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது சரிங்களா. அடுத்தது ஆட் நம்பரில் 7 வந்துடுச்சு. ஸோ அடுத்த ஆட் நம்பரில் கண்டிப்பாக 9 தான் வரணும் சரிங்களா. இப்படி தான் அமையுது. ஆனால் நம்ம 9 9 இப்போ தான் ஒரு நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க சரிங்களா. ஒரு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக 9 9 இப்போ தான் அடித்தாங்க, நேற்று அடிச்சிருக்காங்க. ஸோ 3 9 9 அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 7 9 9 3 9 9 அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணோம் இல்லையா. ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா எப்படி ஷார்ட்கட் போவோம் அப்படின்னா ஸோ ரிவர்ஸில் போகலாம். 7 5 3ன்னு போகலாம் சரிங்களா.
3ன்னு போகலாம். அப்போ வந்து 7 3 3 அப்படின்னு வரலாம். ஸோ இன்றைக்கி அடித்த டபுள்ஸே கொஞ்சம் உல்ட்டாவாக திருப்பி அடிக்கலாம். 7 7 3ன்னு அடிச்சிச்சு, 3 7 7ன்னு வரலாம். அந்த மாதிரி காமிக்குதுங்க. இந்த ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ இதில் இன்னொரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இதை வந்து 8 8 அப்படின்னு போட்டால் எப்படி இருக்கும் சரிங்களா? 3 7 7 சரிங்களா? இது எழுத நான் கீழே. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. 9 9 திரும்பவும் கூட வரலாம் சரிங்களா? வாய்ப்பு இருக்குது. 9 9 9 1 அந்த மாதிரி வரலாம். ஸோ 7 7 சரி, நான் அதை முடிச்சிடறேன் நான் உங்களுக்கு சரிங்களா? 5 8 8 சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து கண்டிப்பாக வந்து 3 5 அப்படின்னா ஒரு 8ஆம் நம்பர் வரும். 7 8 அப்படின்னாலும் இங்கேயும் வந்து நமக்கு ஒரு 9ஆம் நம்பர் தான் வருது சரிங்களா? இங்கேயும் 8 9 9 தான் வருது. ஸோ அப்போ 9 9 பேர் வந்து நாளைக்கு வருது. அட்லீஸ்ட் ஒரு பிசிலையாவது ட்ரை பண்ணிடுங்க. ஸோ அதனுடைய தலைகிழி தான் 6 6 சரிங்களா? அதுக்கு தான் நம்ம தலைகிழி 6 6 இங்கே 3D நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். 6 6 கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கலாம் சரிங்களா? ஸோ இல்லை நம்ம இது என்ன கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணால் ஸோ ஒரு 2 2 போகலாங்க சரிங்களா? ஒரு 2 2 அப்படின்னு போகலாம். 3 3 போகலாம். 3 3 நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் வருது சரிங்களா? அடுத்த ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர்ஸ், ஸோ இந்த நம்பரை விட்டுருங்க, 7வது பேட்டர்ன் இருக்குது. இந்த நம்பருக்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 585 இருக்குது சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த நாள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ 485 இருக்குது. ஸோ இந்த வாரம் என்ன வரும்னா 5 4 குறைஞ்சிட்டு தான் ஒரு 3 ஒரு 385 ட்ரை பண்ணலாம் சரிங்களா? இது ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லியாச்சு. அதே மாதிரி சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இந்த நம்பர் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஃபைனல் பண்ணி நான் எழுதுறேங்க. ஸோ நான் 7 9 9 8 9 9 எழுதுறேன். ஸோ உங்கள் கணக்கில் என்ன வருதோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதனால் நான் 7 9 9 ஒரு நம்பர் போகிறேன். அதேமாதிரி அதே 7 வச்சு 3 3 போகிறேன் சரிங்களா? அதே மாதிரி 8 வச்சு ஒரு 2 2 போகிறேன். ஏன்னா டபுள்ஸ்ன்றதுனால அப்படி தாங்க அமையுது சரிங்களா? அதே மாதிரி தான் வருது. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பர் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே நம்ம எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் நீங்கள் போகணுன்னா ஒரு 403 வேணாம் 407 போங்க சரிங்களா? 407 அந்த பேட்டர்ன் போங்க. 4 7 இல்லைன்னா 4 8 7 இல்லை 4 2 7 அந்த மாதிரி போகலாம் சரி. இந்த 0க்கு 8ஆம் நம்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 8ஆம் நம்பர் நீங்கள் போனீங்க அப்படின்னா 8 2 போனீங்கன்னா 427 வரும். பட் நம்ம இங்கே கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் 3 7 7 இந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா? ஸோ 3 7 7 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இல்லைனா 0 வச்சு போட்டால் 104 நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா? ஃபஸ்ட்டு போர்டு வந்து நமக்கு 1 அப்படின்னு வச்சுட்டா கூட 0 7. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர் தான் அடுத்த பேர் போகணுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேர் போகணுன்னா இந்த நம்பர் தான் போகணும். இந்த நம்பர் நீங்கள் போகிறப்ப ஸோ 7க்கு 4 2 4 3 அப்படின்னு போகலாங்க சரிங்களா? 2 4 3ன்னு போகலாம். இதுதான் ஷார்ட்கட்டில் வர நம்பர் சரிங்களா? ஷார்ட்கட்டில் வர பேட்டர்ன்ஸ் இதுதான் சரிங்களா? டபுள்ஸ் 3 நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் வந்து 4 0 பேர் இருக்குது சரிங்களா? 4 0 பேர் இருக்குது. அப்போ 4 0 1 0 பேரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா? அந்த பேர் பார்த்துக்கோங்க. அது அங்கே டபுள்ஸில் வந்தனால சொல்கிறோம். அதேமாதிரி அந்த 9 9க்கு நம்ம 6 6 பேரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.